நீங்க வந்து அந்த 10,000 வாங்கிட்டு 10 நாள் புரியுதுங்களா? இதை வந்து எக்காரணத்தை கொண்டு உங்களுடைய நோக்கம் என்னன்னா, மூன்றாவது நபர்கிட்ட உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வேலை செஞ்சு உழைச்ச காசை ஒரு வட்டியாக செலுத்தக்கூடாதுன்றது நம்மளே முதற்கட்டமாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதை சங்கமாகவோ ரெஸ்டாவோ இருந்தால் என்றைக்கு வேணாலும் சங்கம் உடைக்கலாம். ஒரு நிரந்தரமான தலைவர் அந்த இடத்துல இருப்பாங்க, நிரந்தரமான செயலாளர் இருப்பாங்க. அவங்க இடத்துல உடைப்பாங்க, எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனால் ட்ரஸ்ட்டாக அப்படி பண்ண முடியாது. அதே போல் ட்ரஸ்ட்டாக எல்லாம் ஆரம்பிச்சிருக்கா, எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னா இதை வந்து ரொம்ப விரிவாகமாக போகும். வேர்ல்டுலேயே நம்ம தான் டிரைவருக்கு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சது. வேர்ல்டுலேயே நம்ம தான் உலகளவில், இந்தியாவில் இல்லை. நீங்கள் கூகுளில் கூட செக் பண்ணி பாருங்கள். டிரைவருக்கு ட்ரஸ்ட்டுன்னு ஆரம்பிச்சு நம்மளோட சங்கம் எத்தனையோ சங்கம் ஆரம்பிச்சிருக்கலாம், எத்தனையோ யூனியன் ஆரம்பிச்சிருக்கலாம், எவ்வளவோ பண்ணியிருக்கலாம். பட் இதெல்லாம் தாண்டி இதை வரையும் ஒரு டிரைவருக்கு நல்லது நடந்துருக்காங்க. ஏன்னா சிலருக்கு நடந்துருக்கு, சிலருக்கு நடக்காமல் இருந்துருக்கு. சிலருக்கு சங்கம் செய்யப்படுது, சிலர் சங்கம் இப்போ வந்து சங்கத்தில் வந்து மோட்டிவேஷன் பண்ண வரல. இதை உண்டான அந்த சங்கம்னா என்ன அப்படின்றது, இப்படி ட்ரஸ்ட்டாக என்னன்றது ஒரு விலைக்கு சொல்கிறேன். அந்த ட்ரஸ்ட்டில் நீங்கள் பயணிக்கிறதுக்கும் சங்கத்தில் பயணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ட்ரஸ்ட்டில் நீங்கள் சங்கத்தில் நீங்கள் மட்டும்தான் பயன்பெற முடியும், ட்ரஸ்ட்டில் உங்கள் ஃபேமிலியே பயன்பெற முடியும். அதே போல் ஒரு ஐடி கார்டு மூலிமா, அந்த ஐடி நம்பர் மூலிமா நீங்கள் பயணிச்சிட்டிங்கன்னா இன்னாருங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த ஐடி நம்பர் மட்டும்தான் அவங்களோட பேர், அவங்களோட பெயர் தான், அவங்க எல்லாமே சாப்பிடும். ஸோ இதனோட கான்செப்ட் வந்து இன்னும் நிறைய பெருசு, இதனுடைய பிரதிபலன்களும் பெருசு. இதில் ஒரு 7 விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கல்யாண காட்சி நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வெளியில் போய் கடை வாங்க தேவையில்லை. இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம். உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு தொழில் தெரியுது, நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், இந்த தொழிலுக்கு எனக்கு இந்த அமௌண்ட் பற்றாக்குறையாக இருக்கா, அதுக்கும் ட்ரஸ்ட் வந்து இதெல்லாம் நிறைய விஷயங்கள், நிறைய சலுகைகள் நம்ம வந்து எடுத்துக்கோம். இதுக்கெல்லாம் பணம் எங்கேப்பா நீங்கள் வந்து உங்கள் கை காசு போட்டு போகிறீங்கன்னா கிடையாது. ட்ரஸ்ட்டோட ஒரு சின்ன பேசிக் இது தெரிவிக்கிறதுனால அதை நம்ம வந்து ஒரு மீட்டிங்கில் நம்ம தெரிவிக்கிறோம். உங்களுக்கு ட்ரஸ்ட்னா எப்படி இயங்கும்? அனாத குழந்தைங்க இருக்காங்க, யாருக்காவது சொந்த காசு போட்டு அந்த அனாத குழந்தைங்களுக்கு நல்ல விஷயம் பண்ணுறாங்களா? ஒரு சாப்பாடோ உணவோ இல்லை, டொனேஷன் மூலியமாக தான் வருது. பட் ட்ரஸ்ட்டுனா வந்து டொனேஷன் தான். டொனேஷன் மூலிமா வர பணத்தை தான் உங்களுக்கு நாங்கள் செலவு பண்ண முடியும். அனாத குழந்தைங்களுக்கு, முதியோர்களுக்கு அவங்க ரொம்ப இருக்காங்களா? ட்ரஸ்ட்டு நடந்துற ஒரு 7 பேர் இருக்கிறவங்க அவங்க வந்து கைக்கால் சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அது போதுமானதாக இருக்குமா? 200 பேர், 300 பேர், 500 பேர் இருக்காங்க. இப்போ நம்ம ட்ரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 320 பேர் பக்கம் இருக்கிறாங்க டிரைவர். யார் லைசன்ஸ் எவிடேஷன் போட்டு இருக்காங்க. டிரைவராக வந்து இருந்தாங்க. மற்ற லெவலுக்கு இடம் இல்லை. ஏன்னா மற்ற லெவலுக்கு எத்தனை ட்ரஸ்ட் இருக்குது. அதாவது வந்து ஒரு ஓட்டுநருக்கு, ஒரு ஊனமுற்றோருக்கு ட்ரஸ்ட் இருக்குது, முதியோருக்கு ட்ரஸ்ட் இருக்குது, சர்ச்சுக்கு ட்ரஸ்ட் இருக்குது, கோயிலுக்கு ட்ரஸ்ட் இருக்குது. ஸோ இது எல்லாருக்குமே ட்ரஸ்ட் இருக்குது. ஆனால் டிரைவருக்கு ட்ரஸ்ட்டு வேண்டதே கிடையாது. இதெல்லாம் நான் ஆரம்பிக்கும் போது அரசாங்கம் மூலமாக நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் நேரில் வரும்போது அதுக்குள்ள ஆவல்களே நாங்கள் காட்டுறோம். முறைப்படி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கோம். முறைப்படி ட்ரஸ்டோட பேரில் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். எல்லா வேலையுமே நாங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். இப்போ எதுவுமே பண்ணலை, நாங்கள் இதுக்கப்புறம் தான் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நாங்கள் எல்லாமே பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு, கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, நமக்கு ஒரு ஜிஎஸ்டி வாங்கியாச்சு. டொனேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வர உங்களுக்கு அதில் பிரதிபலித்தால் கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்களோட தேவைகளை ட்ரஸ்ட் மூலியமாக மட்டுமே பண்ணிக்கிறதுதான் நம்ம ட்ரஸ்ட்டோட நோக்கம். இதெல்லாம் சிம்பிளாக சொல்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய உறுப்பினர்களுக்கு உண்டான மீட்டிங் அங்கே நடக்கிறது பலனில் ஆஃபீஸ் அட்ரஸ் உங்கள் விசிட்டிங் கார்டில் கொடுத்துருக்கோம். முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு தெளிவு கிடைக்கணும், இதில் ட்ரஸ்ட்டில் எங்களுக்கு வந்து பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வாங்க. மேற்கொண்டிய விஷயங்கள் என்னுடைய பேர் கார்த்திக், கீழே என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும், எந்த நேரமாக இருந்தாலும், நைட்டு 2 மணியாக இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அதை இணையவர்கள் எனக்கு பயன்படுத்திக்கலாம். நன்றி.